கிழக்கே போகும் ரயில் சுதாகருக்கு என்ன ஆச்சு? அதிர்ச்சியில் ரசிகர்கள். பாரதி ராஜா இயக்கத்துல 1978ல ரிலீஸ் ஆன கிழக்கே போகும் ரயில் படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் சுதாகர். இது ராதிகாவுக்கும் முதல் படம் தான். அந்த படம் தியேட்டர்ல 365 நாட்கள், அதாவது ஒரு வருஷம் ஓடி சாதனை படைச்சது. ஓட்டல்ல சாப்பிட போன இடத்துல மீட் பண்ண சுதாகரை பார்த்து பிடிச்சு போக அவருக்கு தமிழ் கத்து கொடுத்து ஹீரோவாக்கி அழகு பார்த்தாரு பாரதி ராஜா. அதைத் தொடர்ந்து நிறம் மாறாத பூக்கள், சுவர் இல்லாத சித்திரங்கள், தூரத்து இடி முழக்கம் உள்ளிட்ட படங்கள் அவரை புகழோட உச்சிக்கே அழைச்சிட்டு போச்சு. ஹீரோவா இருந்த அவர் ஒரு கட்டத்துல காமெடியனா மாறின நிலையில இப்ப 66 வயசாகிற சுதாகர் லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, நான் ரஜினி சார் கூட அதிசய பிறவி படத்துல சேர்ந்து நடிச்சேன். அப்ப அவர் என் மேல காட்டின அன்பை மறக்கவே முடியாது. ரஜினி சாரை என் குடும்பத்தினரோட சேர்ந்து பார்க்கவும், என் மகனை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கவும் ஆசைப்படுறேன். எனக்கு இருக்கிற இந்த ஒரே ஆசை நிறைவேறினா ரொம்ப சந்தோஷம்னு பேசினாரு. அதோட என் குருநாதர் பாரதி ராஜா சாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் கூடிய சீக்கிரமே பூரண உடல் நலம் பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொன்ன சுதாகரும் பார்க்க ரொம்பவே பரிதாபமான நிலையில தான் இருக்காரு. வெறும் 66 வயசுலயே ரொம்ப ஏஜ்டா சிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது.